மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி பார்த்தா தனியா சோகமா உட்காந்துருக்கவும் இங்க வந்து சாவித்திரி கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன மதினி ஒரு மாதிரியா இருக்கீங்க, உங்க முகமெல்லாம் வாடி போச்சு. கொடைக்கானலுக்கு வந்துட்டு எவ்வளவோ இடம் சுத்தி பாக்குறதுக்கு, அதுக்கெல்லாம் போகாம இப்படி தனியா வந்து உட்காந்துருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், எங்கே அத்தாச்சி, போசு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அவன் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கும் மனசு ஆறுதலா இருந்திருக்கும். அவன் எங்க நம்ம குடும்பத்துல ஒரு ஆளு மாதிரியா இருக்கான், கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்கியிருக்கான். அப்படி இல்லாம இப்ப நம்ம கூட வரக்கூட இல்லை, நம்ம குடும்பமா வந்திருக்கோம். எங்கேயோ கடந்து வந்தவெல்லாம் நம்மளோட கொடைக்கானல் வந்திருக்கா. ஆனா நம்ம வீட்டுல பிறந்து வளர்ந்தவே நம்மளோட வர முடியல பாருங்க அத்தாச்சி. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு மனசு வருத்தமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் மதினி, என்ன பண்றது, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அங்க உட்காந்துருக்காளே அவதானே அப்படின்னு சொல்லிட்டு தமிழை காமிச்சு பார்த்தா சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எனக்கு அவளை பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது அத்தாச்சி அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ இருந்தவ சரி எப்படியோ கொட்டாயில கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. ஏன் பிள்ளை வீட்டுக்குள்ள இருக்க முடியாத சூழ்நிலையில இவ திரும்படி பழையபடி நடு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துருக்கா. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போதுதான் அவளை ஏதாவது பண்ணலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன மதினி பண்ணலாம் போல இருக்குன்னா அவளை எப்படி போட்டு தள்ளிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், என்னத்தாச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், ஆமா மதினி உங்களுக்கே தெரியும், கொடைக்கானல்ல அதிகமா வியூ பாயிண்டும் இருக்கு, அதிகமா மலையடி வாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்குற இடமும் ஏகப்பட்டது இருக்கு. எங்க வீட்டில் வர வர போனா இவளை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புனவளே இவ தான். அதையே வீட்டில் இருக்கிற எல்லாரும் மறந்துடுவாங்க போல. ஏன் சொல்ல போனா எங்க அண்ணனே இவளை அதெல்லாம் மறந்துட்டு வீட்டுக்குள்ள மறுபடியும் சின்ன மருமகளா ஏத்துக்கிட்டா அப்புறம் என்ன பண்றது? போஸு காலம் முழுக்க அந்த அவுட் ஹவுஸ்ல இருக்க வேண்டியதான். அப்ப இதுக்கெல்லாம் தடங்களா இருக்கிறது யாரு? இவ தானே. அப்ப இங்கிருந்து நம்ம கொடைக்கானலுக்கு போகும்போது இவளை ஏதாவது பண்ணிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா ஈஸ்வரியை நல்லா ஏத்தி விடவும், ஏத்தாச்சி இவளை ஏதாவது நம்ம வியூ பாயிண்ட் மலை ஊச்சி இவளோட சேர்ந்து சுத்தி பார்க்குற மாதிரி போய் அங்கிருந்து இவளை தள்ளி விட்டுட்டா நமக்கு எதுவும் தெரியாது, அவளா கால் தடிக்கி விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் அப்படியே பிளேட்டை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சொல்லவும், நீங்க சொல்றதும் சரிதான் மதினி, எப்படி இன்னைக்கு அதை நடத்திடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி நம்ம கூப்பிட்டா அவ வருவாளா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், அதெல்லாம் வருவா, இங்கே தானே இருக்கா, அவளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதே அந்த வீட்டில் அந்த மலரும் எங்க அம்மாவும் தான், அவங்க தான் இங்கே வரலல, நம்ம இவளை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி வாங்க அவளை போய் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கூப்பிடுவோம். இங்க ஈஸ்வரியும் சாவித்திரி வந்துட்டு, தமிழ் நாங்க வெளியே சுத்தி பார்க்க போறோம், நீ எங்களோட வரியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கேயே ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஏய் ரூம்ல இருக்கிறதுக்கா கொடைக்கானல் வந்த? கொடைக்கானல் வந்தா 4 இடம் சுத்தி பார்க்கணும், அதை விட்டுட்டு இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்ப, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி சாவித்திரி கூப்பிடவும், சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா சாவித்திரி ஈஸ்வரி கூட வெளியே போகுது. இதை பார்த்தா மோகனா கவனிச்சுறாங்க. இங்கே சாவித்திரியும் ஈஸ்வரியும் தமிழை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஈஸ்வரி சாவித்திரியும் பார்த்தா தமிழை கூட்டிட்டு ஒரு வியூ பாயிண்ட் கிட்ட போறாங்க. இங்கதான் நல்லா தெரியும், எல்லாமே அழகா தெரியும், இங்க வியூ பாயிண்ட்ல நின்று பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்கேல, என்ன தாச்சி தள்ளி விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்க நம்ம எது இதுல சிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா பயந்துருது. இல்ல மதினி நீங்களே தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி சொல்லவும், இன்னும் நம்மளை கடைசியில் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழை பார்த்தா எல்லாத்தையும் கவனமா கவனிச்சுக்கிட்டு இருக்கு.